அனைத்து சர்வசக்திக்கும் என் வணக்கம். கார ஜோதிடம் அறியலோ திருஞான சம்பந்த ஜோதிடர். இந்த ஒரே ஒரு ஏடு தினமும் காமிச்சுக்கிட்டு வருகிறேன். இந்த ஏட்டு இருக்குது தமிழ் எழுத்துக்கள். தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 247 எழுத்து. அந்த 247 எழுத்துக்கள் தனித்தனி எண்களில் கொடுக்கப்பட்டு அவையில் வார்த்தை அடிப்படையில் நான் உறுதி செய்து ஆய்வு செய்து சில உண்மையான தமிழ் வார்த்தைகளுக்கு எடுத்துக்காட்டி ஜாதக பலனுக்கும் இது சரியான வார்த்தைகளாக இருப்பதால் நான் சொல்லிக்கொண்டு வருகின்றேன் தினமும். அதனால் வார்த்தை அடிப்படை ஜாதக பலன்கிறது ஜாதகத்தில் பலன் ஜாதக அலங்காரத்தில் போடப்பட்ட பலனுக்கும் இந்த நான் உருவாக்கப்பட்ட தமிழ் ஜோதிடத்துக்கும் இரண்டும் ஒன்று சமமாகத்தான் இருக்கின்றது. அதனால் வார்த்தை அடிப்படை 12 சாணத்துக்கும் 20 நட்சத்திரத்துக்கும் கிரகம் 9க்கும் முன்னோருக்கு சொல்லப்பட்ட பலன்கள் எல்லாமே இந்த எண்ணித பிரகாரம் தெரிய வருகிறது. ஆனால் வார்த்தை அடிப்படை ஜாதக பலன் சுபாவத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிடம் 5 7 5 7 எல்லாம் கூட்டா 24. அதனுடைய விதி என்பது 6. அப்போ சுபாவம் 6ஆம் எழுத்து பலன். சுபாவம்னா அவன் குணம்தான், அவனுக்குரிய சுபாவம் அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அதுதான். ஆனால் சுபாவம் என்பது குணத்தையே குறிக்கும். அதனால் வார்த்தை ஜாதக பலன் 6ஆம் எழுத்து பலன். சுபாவம் என்பது 6ஆம் இடம். அதனால் ஜாதக அலங்காரத்தில் அதெல்லாம் இல்லை. நம்மளால் இந்த எண்கிணி பிரகாரம் நானே சொல்லி கொண்டு வருகின்றேன். அதுக்குரிய வார்த்தைகள் எழுதி அதுக்குரிய எண்கிணத்தை உருவாக்கி எண்கிணத்தை போட்டு நான் சொல்லிட்டு ஆய்வு செய்து சொல்லி கொண்டு வருகின்றேன். ஆனால் சுபாவத்துக்குன்னு 4 எழுத்து தான். அந்த 4 எழுத்துக்குரிய விதி எண்ணும் 6 தான். ஆனால் சுவாசத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண் தான் 5 3 3 7 எல்லாம் கூட்டாக்கா 18. அது கிரகத்தால் கழிக்க முடியாது, இருந்தாலும் விதியின் 9. ஆனால் சுவாசத்துடைய விதியின் 9. சுவாசம்னா நம்ம உயிரோடு இருக்கிறது தான், அதான் சுவாசங்கிறது. அடுத்ததாக சிநேகத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணில் 4 7 1 1 7 இதெல்லாம் கூட்டாக 13. அதை கிரகத்தால் கழிச்சிட்டாக்க மீறி 4. அப்போ சிநேகம் 4ஆம் இடம். 4வது கிரகமே தோஷமான கிரகம். அப்போ சிநேகம் 4. அப்போ அந்த சிநேகம் என்பது யாரிடமே அடுத்தவங்கள்ட்ட யாராக இருந்தாலும் சரி சிநேகத்தில் பார்த்து தான் பழகணுங்கிற கணக்கில் 4வது விதியின் வருகிறது. அதனால் தன்னுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, சொந்தமாக இருந்தாலும் சரி, பந்தமாக இருந்தாலும் சரி, அடுத்தவங்க இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, யாரையும் ஒரு உண்மையை யாரும் சொல்லவே மாட்டாங்க. சும்மா சிநேகா நண்பங்கிறத சும்மா. ஆனால் அது தோஷமான இடத்துல இருக்குது. ஆளாளுக்கு ஒரு சிநேகத்தை பழகி கொண்டு, ஆனால் சிநேகத்துடைய விதிங்கிறது 4. அது 4ஆம் இடம் கரெக்டாகவே வருது. ஏன்னா சிநேகம்னா உண்மையை சொல்கிற சிநேகம் எவனா இருக்கானா? கிடையவே கிடையாது. அவன் லாபத்துக்கு அவன் சுயமாக முன்னுக்கு வரத்துக்கு தான் சிநேகம் பழகுவாங்க. அவன்கிட்ட லாபங்கள் சிநேகத்தை விட்டு ஓடிடுவாங்க. ஆனால் சிநேகத்துடைய விதியும் 4. அடுத்ததாக தொல்லைக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிடம் 9 1 8 இதெல்லாம் கூட்டாக 18. அதனுடைய விதி என்பது 9. அப்போ தொல்லை 9ஆம் இடம். 9ஆம் இடத்துல பாவக்கிரகம் நிறையா இருந்துச்சு, தோஷமான கிரகம்லாம் தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தொல்லையிலே பல விதம் இருக்குது. நல்ல தொல்லையும் இருக்குது, கொள்ளையடிச்சு போகிற தொல்லையும் இருக்குது, அடிக்கிற தொல்லையும் இருக்குது. ஆனால் நாயால் தொல்லையாக இருக்கலாம், பண்டியால் தொல்லையாக இருக்கலாம், காக்காயில் தொல்லையாக இருக்கலாம், மனுஷ தொல்லையாக இருக்கலாம். ஆனாலும் அந்த எறும்பு தொல்லையாக இருக்கலாம், எறும்பு எண்ணாயிரம் ஜீவராசி தொல்லையாக கூட இருக்கலாம். ஆனால் தொல்லையோட விதியின் 4 9. தொல்லைக்கு 9ஆம் இடத்து பலன் வருகின்றது. அடுத்ததாக நண்பனுக்கு 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்குரிய எண் 8 3 9 6 இதெல்லாம் கூட்டாக 26. அதோடைய விதி என்பது 8. அப்போ நண்பனுக்கு 8ஆம் இடம். நண்பன் 8ஆம் இடம். ஏன்னா நண்பன் என்பதால் ஒரு குறிப்பிட்ட வயசு வரதான், அதுக்கு மேலே கிடையாது. நண்பன் அதுக்கு மேலே அவன் பேரப்புல அவன் வயசாகி போச்சுன்னா அது மறந்துட்டு. ஆனால் நண்பனும் சொல்லிக்குவாங்க. 80 வயசு 90 வயசில் சொல்லிக்க அந்த நண்பரை இருந்தால் தான் சொல்ல போகிறாங்க, இல்லைன்னா அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் நண்பனுடைய விதியும் இருக்குது. அதைத்தான் ஆயுள் சாணத்தில் வருகிறது. நண்பன் ஆயுள் சாணத்தில் வருகிறது. அதனால் நண்பனுடைய விதிங்கிறது 8. அடுத்ததாக வாழ்க்கைக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிக்கை 3 3 7 5 இதெல்லாம் கூட்டாக 18.
அதை 9 கிரகத்தால் கழிச்சிட்டாக்க மீதி 9. அப்போ வாழ்க்கை என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 9ஆம் எழுத்து பண்ணு. அந்த வாழ்க்கைங்கிறது நல்ல இடத்துல தான் வந்து இருக்குது. 9ஆம் எழுத்து திரிகோணத்தில் எல்லோருக்கும் வாழ்க்கை எண்ணற்ற ஜீவராசிகளுக்கு வாழ்க்கையை கொடுக்கறது 9ஆம் இடம் தான். மனிதனுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் வாழ்க்கை என்பது மனிதனுக்கு தான் அது எழுதப்பட்டுள்ளது. மற்ற ஜீவராசிகளில் இருந்தாலும் அது வாழணும்னா அது வாழ்க்கை. நண்பன். அப்போ வாழ்க்கை என்பது 9ஆம் எழுத்து படம். அடுத்ததாக குடும்பத்துக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணிலும் 3, 7, 7, 9, 7 எல்லாம் கூட்டாக 33. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக்க மீதி 6. அப்போ குடும்பம் 6ஆம் இடம். குடும்பம்னு ஏன் 6ஆம் எழுத்து பலம் வருது கேட்டால், 6ஆம் இடம் வந்து அது ஒரு வெறிய ஸ்தானம், வம்புக்கார இடம் தான். அதனால் குடும்பத்தில் சண்டை இல்லாமல், சச்சரவு இல்லாமல், சலசலப்பு இல்லாமல் இருக்க முடியாது. அதனால தான் குடும்பம் வந்து 6ஆம் இடத்து பலனாக வருகின்றது. அடுத்ததாக வந்து எல்லைக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிலும் 4, 1, 8 இதெல்லாம் கூட்டாக 13. அது கிரகத்தில் கழிச்சிட்டா மீதி 4. அப்போ எல்லை என்பது 4 பக்கம் தான் எல்லை. மூளையெல்லாம் எல்லாம் சேர்த்து தான் வரும். ஆனால் எல்லை என்பது 4 பக்கம் தான் கணக்கு காட்டுது. ஆனால் 4 பக்கம். அப்போ எல்லை 4 பக்கம். அவன் இடத்துக்கு தகுந்த மாதிரி அவன் இடத்துக்கு தெற்கு, வடக்கு, கிழக்கு, மேற்குன்னு இருக்கு இல்லையா, அதான் எல்லையோட விதியும் 4ஆம் எழுத்து பலனாக வருகின்றது. அடுத்ததாக விவரத்துக்கு ஒன்று 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிக்கை தான் 6, 5, 3, 7 இதெல்லாம் கூட்டாக 21. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக்க மீதி 3. அப்போ விவரத்துக்கு வந்து விதியின் 3. விவரம் 3ஆம் இடம் தான் விவரத்துக்கு தருது, புத்தியை தருது. விவரத்தை ஏற்படுத்துறதே 3ஆம் இடம் தான். அதனால் வந்து விவரம் 3ஆம் இடம். அடுத்ததாக வந்து விவரித்து என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்குரிய எண்கிணம் 6, 5, 4, 4, 9 அதையெல்லாம் கூட்டாக்க 28. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக்க மீதி 1. அப்போ விவரம் வேறு, விவரித்து சொல்லுக அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை தான் விதியின் 1. அப்போ விவரித்து என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு விதியின் 1ஆம் எழுத்து பலனாகவே வருகின்றது. அடுத்ததாக வந்து புரிந்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணில் 2, 4, 5, 9 இதெல்லாம் கூட்டாக 20. அது கிரகத்தில் கழிச்சிட்டா மீதி 2. அப்போ வந்து புரிந்து என்று சொல்லக்கூடிய வார்த்தை 2. அப்போ குடும்பஸ்தானம் தான் 1ஆம் இடம் உயிர், 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். ஒரு குடும்பத்தில் எல்லாம் புரிந்து நடக்கணுங்கிறது தான் புரிந்து என்ற ஒரு வார்த்தை 2ஆம் இடத்துல வருகிறது. எல்லாமே சரியாகவே. கவர்னர். அடுத்ததாக வந்து கவர்னருக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணிக்கை தான் 1, 5, 9, 9 இதெல்லாம் கூட்டாக 33. அதோடைய விதி என்பது 6. கவர்னர் 6ஆம் இடத்து பலன். கவர்னர் வந்து ஏன் கரெக்டாக 6ஆம் இடத்துக்கு வருது அப்படின்னாக்கா, அவர் மாநிலத்துக்கே கவர்னர், அத்தனைக்கு பதில் சொல்லக்கூடியவர், அத்தனைக்கும் கையெழுத்து போட்டு கொடுக்கக்கூடியவர், அதான் கவர்னர் வந்து 6ஆம் எழுத்து பலன். அடுத்ததாவது சபாநாயகருக்கு வந்து 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்குரிய எண்ணிலும் 3, 7, 6, 2, 1, 9 இதெல்லாம் கூட்டாக 28. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக மீதி 1. அப்போ சபாநாயகருடைய விதியின் 1ஆம் எழுத்து பலனாக வருகின்றது. சபாநாயகர் 1ஆம் இடம். பார்த்தீங்களா, சபாநாயகர் 1ஆம் இடம். அந்த வார்த்தை வந்து எப்பேற்பட்ட வார்த்தை, 1ஆம் எழுத்து பலனாக வருகிறது. அற்புதமான வார்த்தைகள். சபாநாயகர் 1ஆம் இடம் ஒரு முதல்வருக்கு சமமான வார்த்தைகள் அது. அதனால் வந்து மாடத்துக்கு 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணும் 8, 5, 7 இதெல்லாம் கூட்டா 20. மாடத்துடைய விதியின் 2. அப்போ மாடம் 2ஆம் இடம். மாடம் வந்து 2ஆம் இடத்தை அறிகிறது. பிரம்ம மாடம் தான் நம்மளாம் கேள்விப்பட்டோம். பிரம்ம மாடம் வந்து கோயில் இருக்கும், அதான் பிரம்ம மாடம். வீட்டில் வந்து மாடம் வைத்திருப்பாங்க. அந்த மாடத்தில் வந்து விளக்கு வைத்து வைப்பாங்க. அந்த மாடத்தில் வந்து ஏதோ ஒரு பொம்மைகள் வைத்திருப்பார்கள், அதான் மாடம். மாடத்தில் வந்து எல்லா கோயிலையும் மாடம் இருக்கும். அது யார் அப்படின்னாக்கா அது பிரம்மனையே குறிக்கும். மாடம் என்பது பிரம்மனையே குறிக்கும். ஆனால் மாடம் என்று சொல்லத்தான் சொல்லுகிறேன், மாடன் என்று சொல்ல வேண்டும். அதனால் அந்த மாடம் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 2. அடுத்ததாக வந்து உடம்புக்கு 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்குரிய 3, 5, 7, 2 எல்லாம் கூட்டாக 17. அதனுடைய விதி என்பது 8. அப்போ உடம்புக்கு வந்து விதியின் 8. உடம்பு 17 வகை சொல்லப்படுகிறது தமிழ் எண்ணிக்கை பிரகாரம். ஆனால் அதனுடைய விதியின் 8. 8ஆம் இடம் தான் உடம்பையே அறியக்கூடியது. உடம்பை தரக்கூடியதே 8ஆம் இடம் தான்.
அப்போ ஆயுள் ஸ்தானத்தை வருகிறது. 8ஆம் இடம் மரணம் ஆயுள் ஸ்தானத்தை வருகிறது. அப்போ உடம்பை சாக வைக்கிறதும் அந்த 8ஆம் இடம் தான். அந்த உடம்புக்கு உயிர் கொடுக்குறதும் அந்த 8ஆம் இடம் தான். அதனால் ஜாதகை பலன் என்பது உண்மை. ஆனால் முன்னோர்கள் ஏற்படுத்தப்பட்ட வார்த்தைக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தை எல்லாம் ஒன்றும் ஒன்று தான். இதை வைத்து மனிதனுடைய வாழ்க்கையை வரலாறுகளை எழுதலாம், பேசலாம், நல்லா இருக்கும். ஆனால் இந்த எண்ணிடம் பார்த்து அடிப்படையில் ஜாதக பலன் அமைந்து உள்ளது போல் இந்த எண்ணிடம் தமிழ் எண்ணிடம் சரியாக அமைந்து உள்ளது என்பதை இதன் மூலம் இந்த ஃபேஸ்புக் மூலமாக இந்த வீடியோக்கள் யூடியூப் மூலமாக சொல்லிக் கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம். அனைவரும் சப்ஸ்கிரைப் கொடுங்க, லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்போ என்னுடைய இந்த வீடியோக்கள் வருதோ அப்போல்லாம் எனக்கு ஆதரவு கொடுங்க. இரவில் தான் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. இரவில் தான் லைக்கும் அதிகமாக வருது, பகலில் வரமாட்டேங்குது. அதனால் இரவில் பார்க்குறவங்க நிறைய பேர் என்னுடைய வீடியோ காலை பார்த்து என்னுடைய யூடியூப்பை பார்த்து அனைவரும் சப்ஸ்கிரைப் கொடுங்க. உங்களுக்கெல்லாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். காரஜோனும் அரியலூர்.